தமிழ் உறவுகளுக்கு என் இனிய வணக்கம். பாரதிதாசன் அவர்களோட கவிதை தொகுப்பிலிருந்து வெளியான தமிழ் வளர்ச்சி அப்படிங்கிற கவிதையை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். பாரதிதாசன் அவர்கள் தமிழ் மீது மட்டற்ற அளவற்ற அன்பு கொண்டவர் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் அவர் தமிழ் எப்படியெல்லாம் வளரணும், எப்படியெல்லாம் மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற அவரோட ஆசையை கவிதையாக வடிச்சிருப்பார். அந்த கவிதை பாரதிதாசன் கவிதை தொகுப்பிலிருந்து இடம்பெற்றிருக்கு. அந்த கவிதையை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கவிதைக்குள்ளே போகலாம். எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிட வேண்டும், இலக்கண நூல் புதிதாய் இயற்றுதலும் வேண்டும். வெளி உலகில் சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்களெல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்துவதும் வேண்டும். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும். இப்போது தமிழ் நூல்கள் எல்லாம் முன்னொரு காலத்தில் செய்யுள் வடிவில் இருந்துச்சு. அது கொஞ்சம் படிக்க தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அதை படிக்க முடியும். அது பொருள் விளங்கிக்கிறது அவ்வளோ சுலபமானதில்லை. கொஞ்சம் அதை பற்றின புரிதல் உள்ளவங்க மட்டும்தான் அதை தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் எல்லோரும் படிக்கக்கூடிய, நம்ம இன்றைக்கு உரைநடை அப்படிங்கிற ஒரு எழுத்து வடிவம் சொல்லிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அந்த எழுத்து வடிவில் எல்லோருக்கும் படிக்கக்கூடிய எளிய தமிழில் இருக்கணும். அதே சமயத்தில் அதுக்கு ஒரு இலக்கணமும் இருக்கணும். இலக்கண நூல்கள் புதிதாய் இயற்றுதலும் வேண்டும். அதுக்கு ஒரு இலக்கணம் வச்சு நம்ம அதை படிக்க வேணும். வெளி உலகில் சிந்தனையில் புதிது புதிதாய் விளைந்துள்ள எவற்றினுக்கும், அதாவது தமிழ்நாட்டை தாண்டி வேறு மொழிகளில் உள்ள புதிய சிந்தனைகளை அல்லது நல்ல சிந்தனைகளை அதை நம்ம மொழிக்கு தகுந்த மாதிரி மொழிபெயர்த்து அதை நம்ம எல்லாருக்கும் பயன்படுற வகையில் செய்யணும். தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடி செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதுவும் வேண்டும். அப்படின்னா அது புரியலன்னா அதுக்கு விளக்கப்படங்கள் அதெல்லாம் கொடுத்து எல்லோருக்கும் புரிகிற மாதிரி எளிமையாக அதை செந்தமிழை செழுந்தமிழ், அதை தமிழை இன்னும் உயர்த்தி பிடிக்கிறதுக்கு அதெல்லாம் பயன்படணும். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும். எளிமையினால் அப்படின்னா வறுமையினால் ஒருத்தன் படிக்க முடியல அப்படின்னு ஒரு துன்ப நிலையில் இருந்தான்னா அது அவனுக்கு மட்டும் இழுக்கு இல்லை, ஒட்டுமொத்த நாட்டுக்குமே இழுக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து வருத்தப்படணும். வறுமையினால் படிக்க முடியல அப்படின்னா நம்ம ரொம்ப வருத்தப்படணும். இந்த நிலைமையை நம்ம மாற்றணும் அப்படிங்கிறது பாரதிதாசன் அவர்களோட எண்ண ஓட்டம். வாங்க கவிதையில் பிற்பகுதியை பார்ப்போம். உலகியலின் அடங்கலுக்கும் துறைதோறும் நூற்கள் ஒருத்தர் தயை இல்லாமல் ஊரறியும் தமிழில் சலசலவென எவ்விடத்தும் பாய்ச்சிட வேண்டும். தமிழொலியை மதங்களிலே சாய்க்காமை வேண்டும். இலவச நூற்கழகங்கள் எவ்விடத்தும் வேண்டும். எங்கள் தமிழ் உயர்வன சொல்லி சொல்லி தலைமுறைகள் பல கழித்தோம். குறைகளை களைந்தோமில்லை. தகதகையாய் தமிழை தாபிப்போம் வாரீர். இப்போ உலகியலின் அடங்கலுக்கும் துறைதோறும் நூற்கள் அப்படின்னா கணினித்துறை, மருத்துவத்துறை, விஞ்ஞானத்துறை, இந்த மாதிரி எந்த துறையாக இருந்தாலுமே அந்த துறையில் உள்ள நூற்கள் எல்லாம் நம்ம வேறொருத்தரோட துணையோடு போய் படிக்க வேணும் அல்லது வேற ஒரு மொழியை நம்ம கற்றுக்கிட்டு படிக்கணும் அப்படின்னு இல்லாமல் அது தமிழ் மொழியிலே மொழிபெயர்த்து எல்லோருக்கும் பயன்படுற வகையில், அதாவது இங்கே மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு இல்லாமல் எங்கவும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை செஞ்சிடணும். தமிழ் ஒலியை மதங்களிலே சாய்க்காமை வேண்டும். அதாவது மதத்தின் பெயரால் நம்ம தமிழ் மொழியை இழிவுபடுத்தவோ அதை மறைக்கவோ செய்யக்கூடாது. மதங்களை முன்னெடுத்து தமிழை சாய்க்காமல் இருக்கணும். அது மதத்தை தமிழுக்குள்ளே விடக்கூடாது அப்படிங்கிறது தான் பாரதிதாசன் அவர்களோட எண்ண ஓட்டம். இலவச நூற்கழகங்கள் எவ்விடத்தும் வேண்டும். அதாவது லைப்ரரின்னு சொல்கிற அந்த நூலகங்கள் எல்லா இடத்துலையும் வேணும். எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கணும். இங்கே தான் கிடைக்கும் அப்படின்னு இல்லாமல் எல்லா ஊர்லேயும் ஒரு இலவச நூற்கழகங்கள் வேண்டும். எங்கள் தமிழ் உயர்வன நாம் சொல்லி சொல்லி தலைமுறைகள் பல கழித்தோம். தமிழ் ரொம்ப சிறப்பானது, தொன்மையான மொழி, 50,000 ஆண்டுகளுக்கு பழமையான மொழின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தால் மட்டும் பத்தாது. அதில் இருக்க குறைகளை களைந்தோம் இல்லை.
இப்போ மற்றவங்க அதை தப்பு தப்பாக சொல்லும் பொழுது அது இல்லை, தமிழ் மொழி அவ்வளோ சிறப்பான மொழி, நீங்கள் சொல்கிற மாதிரி அதில் எந்த குறையும் இல்லை அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லணும். ஒருத்தர் நம்ம மொழியை பற்றி தப்பாக செய்தி சொல்கிறான்னா அதுக்கு மறுப்பு செய்தி நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தகை தகையாய் தமிழை தாபிப்போம் வாரீர், அதாவது அதுக்கு அழிவே இல்லாமல் தழைச்சி வாழை மாதிரி வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். வெட்ட வெட்ட கொடுக்குற வாழை மாதிரி வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு தமிழை உலகம் பூரா தமிழ் மொழியை பரப்புவோம் வாரீர் அப்படிங்கிறது பாரதிதாசனோட வரிகள். மீண்டும் இன்னொரு சிறப்பான கவிதை தொகுப்போட சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது தமிழ் பித்தர்கள். நன்றி, வணக்கம்.